வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யலே. நான் பறையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு. என்ன கருத்து விட்டால. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு. ஐயோ ஐயோ, என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டால. என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சிடாதீங்க. யோ சுமாரியா, குடியா? இது விஷயா? தெரிஞ்சுதாயா சொல்றேன், குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தா. கூட்டா பஞ்சாயத்தா. அடடடட, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலகப்படுத்துறவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை செத்து போயிருவேன். ஏமா, ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பறையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. குடுமா குழந்தைய குடுமா. அடப்பாவி, கவுத்துட்டான்டா. அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு, ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாரு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? என்ன எல்லா பேரும் திருதி முடிக்கிறானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்டு சம்சாரம். அப்படி போடு. எல்லாம் ஒருத்தன் வீச்சனோட வந்திருக்கான். புருஷன் வேற சொல்றான். வில்லங்க ஆயிரம் போல இருக்கு. வீட்டுல எனக்கு ஒரு அவசரமா இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எங்க போற? நீ இருந்தா சரி, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என் சம்சாரத்துக்கிட்ட வம்பளுத்த ஒருத்தனை உயிரோட எரிச்சு கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஜாமீன் வந்திருக்கேன். இங்க கூடி இருக்க வெட்டி பயில எவனாவது உங்ககிட்ட வளர்க்கானா? சொல்லு தலை சீக்கிரம். மாட்டா விடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். யாருக்கும் பயப்படாத, நிஜமே ஒண்ணு இல்ல. ஆமாங்க. வா, மப்பு மந்தாரம் மருந்த மயக்கிடுவானுங்களே. போய் ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளை வச்சு காப்பாத்து. ஏய்யா, ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம், ஓகே? பிள்ளை குட்டி பெத்து கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதானே வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவன் செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், ஓகே? சரிண்ணே. ஓமன குட்டி வா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே, வா 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 வா. ஓமனக்குட்டி, இந்தா ஏத்தம்பளம். ஓமன குட்டி, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயான் நேந்திரப்பழமும் ஈயான் பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சோம். நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சால் நீங்கள் கழிக்கோ, இல்லைங்கள் வேஸ்ட் செய்யாண்டா, நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன். மேடம், என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா, எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல. நாங்க இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏன் இல்ல?
உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். வச்சுன்னா உன்னை வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஓ. ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், ம். பாத்திரம் விளக்கும், ஓ. துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என்கிட்ட தம்பி தம்பிதானே, ஆ. அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ். அரசு அறிவிப்பு. வா. என்ன வாத்தியார, பொண்டாட்டி போனோன்னு புதுசா ஒண்ணு ஓடிட்டு வந்துட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, அம்மா வீடு, ஆயா வீடு, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியானு. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. நீ யாரு கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த 3 பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே? ஆ. வா 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 வா. கட்டின பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவ்வளவு வச்சதான் வளர்ப்பான். அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓ லெவலுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓ லெவலுக்கு நீயும் ட்ரை பண்ணு, என் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே? நம்ம 3 பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளர்வாயனுக்கு மட்டும் கிடைக்க கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். அப்படி ஓகே. ரூபா, சூப்பர் ரூபா, கலக்கிட்டேன். ஏய், ரூபா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னாச்சுடி? கையில இருந்த 3 பவுன் வளையல காணுண்டி. வளையல ஆ, காணோம். வலி, வலி, வலி. ஏகரமா, வலி விடுமா. குடி 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 குடி. சார், ஆ, சார் கசக்குது சார். கசக்குதா? மசக்கே இறந்து எல்லாம் கசக்கத்தான் செய்யும். இப்ப சாம குடி. அதுல சரக்கு கலந்துருக்கு சார். சரக்கு கலக்கிறது எனக்கு தெரியாதா? ஐயோ சார், அதுல ரம்மு கலந்துருக்கு சார். மச்சான், அதுக்கு அவன் என்னடா சொன்னா? டேய், பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்காம பக்கத்துல வந்த கார்ல லிஃப்ட் கேட்டு போயிட்டாடா. அப்புறம் நான் போட்டிருந்த பேண்ட் ஷர்ட்டோட பெட்ரோல் அத வண்டியை 10 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்தேன்டா. அவன் கதையை கேட்டு நீங்க ஏன் சார் அழுவுறீங்க? அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவளால எனக்கு ஏற்பட்டுச்சு. சம்பளம் வாங்கின அன்னைக்கு சம்பள கவரை பார்த்தாவ 1000, 1100, 1200, 1300. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. சோ ஸ்வீட். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? இது எனக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன். சரி, அதை விடுங்க, எங்கேயாவது போலாமா? போலாமே. எங்க வீட்டை தவிர எங்க வேணாலும் நான் ரெடி. சபலப்பட்டு விட்டேன். அப்புறம் சார், பக்கத்துல இருந்த ரூபாவையும் காணா, பர்சு கொடுத்த ரூபாயையும் காணோம். இந்த விஷயம் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச விபரீதமாயிருமோன்னு வீட்டுக்கும் போக முடியாம, ரோட்டுக்கும் போக முடியாம, காலேஜுக்குள்ளே அல்லாடிட்டு இருக்கிறேன். பிளீஸ், யாராவது பெரிய மனசு பண்ணி 5 வட்டிக்கோ கந்து வட்டிக்கோ ஒரு 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்களேன். ப்ளீஸ். என்னடா யோசிக்கிறீங்க? உங்களை விட்டா இருக்க வேற யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு போகல, என் பொண்டாடி கரகாட்டம் அடிப்படுவாளா? கரகாட்டம் அடிப்படுவா? என்னடா பண்றது? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சீக்கிரம் முடிவு கட்டுங்கப்பா. இல்லன்னா என் பொண்டாட்டி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் நான் தெரு ஓட்ட சொன்னப்பா. உன் கூட குடும்பம் நடத்துறது எங்க அம்மா வீட்லயே போய் வாழ. வேலை செய்யறது சம்பளம் நான் என்ன பண்றது? சம்பளத்தை நீயே வச்சுக்க. நான் சொல்ல வச்சுக்கல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்பி வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். நீ சீக்கிரமா குணமாயி திரும்பி காலேஜுக்கு வான்னு சொல்றதுக்காக இப்ப நான் வரல. நீ வராதனால காலேஜ் சரக்கு நாத்தமே இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்குது. இன்னும் 10 நாள் எக்ஸ்ட்ராவா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. நீங்களும் தாண்டா. இந்தாங்க சார். இன்னொரு ஆப்பிள் சுட்டுட்டியா? இந்தாங்க. அதான பார்த்தேன். தம்பி, கொடைய உனக்கு பிடிக்கிறியா இல்ல எனக்கு பிடிக்கிறியா? இந்த பிடிக்கும் சொல்றேன். வணக்கம் சார். ஏடா, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், வாதியார் வரலன்னு சொன்னீங்க. குழால தண்ணி வரலன்னு சொன்னீங்க, தண்ணி வர வச்சேன். ஊருக்குள்ள பஸ் வரல சார் சொன்னீங்க, பஸ் வர வச்சேன். பாத்ரூம் கட்டி கொடுத்தேன். அங்க வரல, இங்கதான் சார் வருது. உங்களை திருத்தவே முடியாதுடா. முதல்ல உங்க பியாவை திட்டுங்க சார். அவரும் காலையில இங்கதான் இருந்தாரு. ஃப்ரீயா இருக்கு சார். வாங்க.
நீங்க இருங்கடா இருங்க வெளியே வரல நான் உள்ள வருவேன். மரியாதை கட்டணும். தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. வெளியே வரல நான் உள்ள வருவேன். மரியாதை கட்டணும். தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. ஹோட்டல் பில்லாது செட்டில் பண்ணுப்பா. ஏம்பா மளிகை பாக்கிய கொடுப்பா. அடாது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன்னா கடங்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? வழிவிடு 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 வழிவிடு. யோ யாரே நீ? நானா? நான் உங்கள ஒருத்தன்பா. இப்படிலாம் தட்டினா கதவு திறக்காது. நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன். இப்ப பாரு ராமகிருஷ்ணா, நேத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினியே, அதுல உனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கப்பா. நான் தான் ராமகிருஷ்ணன். நான் தான் ராமகிருஷ்ணன். ஏண்டா பணம்னு சொன்னோட 18 ஓடி வரைய எங்கிட்ட வாங்கின கடன் அடைக்க வக்கில்ல. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், போய் மனு வாங்க போறாரு. ஏங்க, நீங்க என்ன திட்டலாம் அடிக்கலாம், இந்த நாடே எனக்கு தலை வணங்க போகுது. ஏன்னா இந்த நாடே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாரு, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 ரூபாய் செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். ஏய், இந்த செக் ஆட்டுறது, எண்ணெய் ஊத்துறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க.